திமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். தியாகம் செய்த முன்னோடிகள் பலர் கட்சியில் உள்ளதால் தடம் பார்த்து வர வேண்டும். புதிதாக கட்சியில் சேரும் இளைஞர்கள் பதவியை எதிர்பார்த்து வரக்கூடாது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அட்வைஸ். அண்ணா பல்கலைக்கழக போலி பேராசிரியர் விவகாரம் தொடர்பாக குழு அமைத்து தீவிர விசாரணை. தவறு செய்த போலி பேராசிரியர்கள் மற்றும் உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். ஆதாரை புதுப்பிக்க டிசம்பர் 14 வரை கால அவகாசம் வழங்கியது ஆதார் ஆணையம். செப்டம்பர் 14க்குள் ஆதாரை புதுப்பிக்க வேண்டுமென தகவல் வெளியானதால் பல இடங்களில் ஆதாரை புதுப்பிக்க குவிந்தவர்கள் நிம்மதியடைந்தனர். டாஸ்மாக் கடைகளை நடத்த வேண்டுமென அரசுக்கு எள்ளளவும் விருப்பமில்லை. கடுமையான சூழ்நிலையில் நிதானமாக செயல்பட்டு முடிவெடுக்க வேண்டிய நிலை உள்ளதாக மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கருத்து. மதுரை விடுதியில் தீ விபத்தில் எரிந்த சான்றிதழ்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தீ விபத்தில் சிக்கிய பெண்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதி. கடந்த 2023 பாஜகவில் இணைந்த மைத்ரேயன் மீண்டும் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல். அதிமுகவில் இணைவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை மைத்ரேயன் சந்தித்து பேசியுள்ளார். மதுரை மாநகராட்சியின் அலட்சியத்தால் 2 உயிர்கள் பறிபோனதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. மதுரையில் உள்ள மிக பழமையான கட்டிடங்களை மாநகராட்சி ஆய்வு செய்து இதுபோன்ற விபத்துகளை தடுக்க வேண்டுமெனவும் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. தமிழகத்தில் சுமார் 12,600 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் மருத்துவரை அணுகவும் அறிவுறுத்தல். இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.